வணக்கம். நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நிலமலை அன்பில். தமிழகம் இன்றைக்கு விளையாட்டுத் துறையில் முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சராக இளம் அமைச்சர் என்று சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர் என்றும் சொல்லப்படுகின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நிலைமை மாறி இருக்கிறது. விளையாட்டில் இன்றைக்கு ஆர்வம் இளைஞர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உருவெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விளையாட்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை போல கூடலூர் நகரத்திற்கு உட்பட்ட மார்த்தமா நகர் பகுதியில் கூடலூர் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற மின்னொளி கபடியில் கூடலூர் நகர செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள் கலந்து கொண்டு இறுதி போட்டியை துவக்கி வைத்து முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு என ரொக்க பரிசுகள் தந்தது மட்டுமல்ல, உயர்ந்த கப்புகளையும் அவர்களுக்கு கொடுத்து தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து விளையாட்டு வீரர்களோடு நின்று அவர்களோடு படங்களையும் பிடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இன்று தமிழக விளையாட்டு துறையிலே முன்னணியிலே இருப்பதற்கு எங்களது இளம் அமைச்சராக இருக்கின்ற சுறுசுறுப்புக்கும் விளையாட்டிற்கும் பெயர் பெற்று துணிச்சலான அமைச்சர் என்று புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் இந்த நகரத்து பகுதியிலே எங்கே விளையாட்டு வீரர்களுக்கு தேவையோ, என்ன தேவையோ அதை எங்களால் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சா இளஞ்செழியன் அவர்கள் விளையாட்டு வீரர்களோடு தன்னுடைய உரையை பகிர்ந்து கொண்டார் என்று தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் முதல் பரிசாக இரண்டாவது பரிசாக பரிசுகளும் வழங்கப்பட்டது என்றும், இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்களோடு வார்டு உறுப்பினர், நகரமன்ற உறுப்பினர் சத்தியசீலன், அந்த பகுதியினுடைய செயலாளர் அபுதாகிர், செல்வத்துக்கே பாரதி செல்வ பாரதி, அந்த பகுதியினுடைய வார்டு பிரதிநிதி நெடுராஜ், நிதின், ஸ்ரீஜித், ராமச்சந்திரன், தேவா ஆகியோர்களும் கலந்து கொண்டு அந்த வீரர்களோடு தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ந்ததாக நமது செய்தியாளர் பிரசாந்த் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நன்றி.